அனைவருக்கும் வணக்கம். ராஜேஸ்வா விளாக்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அது பாருங்கள், வெளியில் பாருங்கள் என்ன அடி அடிக்க பண்ணி 7 தான் ஆகுது. செடியெல்லாம் உள்ளே கட்டு வச்சாச்சு. இந்த செடியை நம்ம உள்ளே பார்த்து சாயங்காலம் தான் இனிமேல் இந்த செடியெல்லாம் உள்ளே போகும். அப்படியே வாங்க எந்த சமையல் பார்ப்போம். இப்போ காலையில் மாங்காய் பச்சடி வைக்கணுமா, அதுதான் மாங்காய் எடுத்து வெளில வச்சாச்சு. அதுக்கப்புறம் குருமா வச்சுட்டேன், பூரிக்கு தான். இது வந்து உருளைக்கிழங்கு பூரி குருமாவுக்கு டீ போட்டு குடிச்சாச்சு. இது எல்லாமே ஆஞ்சு வச்சுருக்கேன். புதினா, மல்லி செடி, ரம்பா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பிரியாணி போட போகிறேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரிக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே பிரியாணி போட்டுவிட்டு பூரி இந்த அடுப்பில் போட போகிறோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்து. இன்றைக்கி மத்தியானம் சமையல்லாம் முடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி தான் கொஞ்சம் நல்லா வச்சேன். பாருங்கள், இன்றைக்கி ஆட்கள் கம்மி தான். எல்லாருக்கும் ரம்ஜான் வீட்டிலேருந்து பிரியாணிலாம் வரும்போல இருக்குது. அதனால் குறைச்சி தான் செஞ்சேன் சாப்பாடு. 2-3 சிக்கன் பீஸ் இருக்குது. அப்புறம் பிரியாணி பாருங்கள், சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தயிர், வெங்காயம், அவ்வளோதான். அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த 2 குக்கருக்கு தான் வச்சேன். இதில் ஒரு குக்கருக்கு, இதில் ஒரு குக்கருக்கு சிக்கன் கிரேவி. அவ்வளோதான். பாப்பா சாப்பிடுவா, 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுவா. இன்றைக்கி நம்மளோட வந்து ரம்ஜானுக்கு யார் வீட்லேயும் பிரியாணி எதிர்பார்க்காம நம்ம வீட்டிலே பிரியாணி போட்டாச்சு. பாவம் பசங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு சார்ஜ் போட்டு பிரியாணி போட்டு கொடுத்தாச்சுன்னு பாருங்கள். நான் போட்ட பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, பார்க்கும்போதும் தெரியும் நான் எப்படி பிரியாணி போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போ நைட்டு சாப்பாடு வந்து குருமா தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி குருமா தான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா ரெடி பண்ணியிருக்கேன். மல்லி செடி எல்லாமே போட்டு விடணும். இப்போ சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. உட்காந்து கீழே உட்காந்து தேய்ச்சிட்டேன், வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, இன்னும் 2-3 சப்பாத்தி தேய்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது டீக்கு வந்து ஏத்தைக்காய் அப்பம் தான் போட்டோம். ஏத்தைக்காய் அப்பம் போட்டு டீ போட்டு இன்னும் குடிக்கலை. டீயை மட்டும் குடிச்சிட்டோம். இந்த ஏத்தைக்காய் அப்பம் சாப்பிடல, இப்போ தான் போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, சாப்பிடணும். 3 அடுப்பு இருக்கிறதுனால நம்ம நல்லா ஃப்ரீயாக சமைச்சிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் டீ இப்போ குடிக்க போகிறேன். அதனால தான் திரும்ப சூடாக்கி குடிக்க போகிறேன். அதனால தான் ஏற்றிக்கப்போ சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் இந்த துளசி செடியிலேருந்து ஏன் இலையெல்லாம் உத்துருதுன்னு தெரியல, நிறைய இலை உத்துருது. இந்த பாருங்கள், கருந்துளசியும் வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டு துளசியும், 2 துளசி செடியுமே ஒரே இதில் தான் வச்சுருக்கேன். உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தண்ணியில் ஒரு டம்ளர் குடிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணியில் போட்டு இந்தா குடிக்காத நான் சொல்கிறேன். துளசி தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். காமிச்சுக்கிறேன். நல்லா இருக்குது துளசி தண்ணி குடிக்கிறதுக்கு. பெருமாள் கோயிலில் தீர்த்தம் குடிச்சாக்கிலே இருக்குது. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல பாப்பா? அது இப்போ தான் எனக்கே தெரியுது, நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளே எப்படி குடிக்காமல் இருக்கோமே அப்படின்ட்டு குடிப்போம். நாங்கள் சப்பாத்தி போடுவோம், அவ்வளோதாங்க. இதுதாங்க எங்களோட இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. ஆள் சடவுனா கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ரம்ஜான் லீவு, நாளைக்கு லீவு, அடுத்தாக்கில் லீவாக இருக்கான். அதுதான் சரி, இதுவும் கடந்து வரும். நம்மளும் ஓயாமல் லீவு சொல்லக்கூடாது. அப்புறமேட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், கேபிளுக்கு கட்டணும், ஃபீஸ் கட்டணும், சிலிண்டர் வாங்கணும். அதனால் உழைப்போம். சரிங்க, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓடுங்க எங்கள் அம்மா மாதிரி.